இன்றைய விஷயம் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இது உயிருக்கு உடனடி ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நாம் முந்தைய வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய கஞ்சி பற்றி பார்த்தோம். என்று அதற்கு நேர் எதிரான ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுதான் சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய உணவுகள். நீங்கள் அல்லது உங்கள் வீட்டில் யாராவது சர்க்கரை நோயாளியா? இதை சாப்பிட்டால் சுகர் ஏறுமா என்ற கேள்வி தினமும் வருதா? மளிகை கடையில் எந்த பொருட்களை வாங்கக்கூடாது என்று குழப்பமா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய 7 வகை உணவுகளை விரிவாக பார்ப்போம். மேலும் இவற்றுக்கு மாற்றாக என்ன சாப்பிடலாம், எந்த உணவு கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகம், எது குறைவு என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். கடைசி வரை இருங்கள். ஏனென்றால் சர்க்கரை நோயாளிகள் உப்பு விஷயத்தில் கூட கவனமாக இருக்க வேண்டும் என்பதும் அதற்கான காரணமும் கிளாஸில் இருக்கு. இந்த வீடியோவை சர்க்கரை நோயால் அவஸ்தைப்படும் உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீர்கள். ஆரம்பிப்போமா? முதலில் சர்க்கரை நோயாளிகள் ஏன் சில உணவுகளை தவிர்க்க வேண்டும்? கிளைசமிக் இண்டெக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டுமா? GI என்பது ஒரு உணவு உங்கள் இரத்தத்தில் எவ்வளவு வேகமாக சர்க்கரையாக மாறுகிறது என்பதை குறிக்கும் எண். அதிக GI 70க்கும் மேல் இந்த உணவுகள் மிக வேகமாக ஜீரணமாகி இரத்த சர்க்கரையை உடனே உயர்த்தும். உதாரணம், வெள்ளை சாதம், வெள்ளை ரொட்டி, சர்க்கரை. குறைந்த GI 55க்கு கீழ் இவை மெதுவாக ஜீரணமாகி சர்க்கரையை மெல்ல மெல்ல உயர்த்தும். உதாரணம், சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், பெரும்பாலான காய்கறிகள். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 1. உங்களுக்கு தெரியுமா, வெள்ளை அரிசியின் GI 70க்கும் மேல் ஆகும். ஆனால் அதே அரிசியை புழுங்கல் அரிசி, அதாவது பார்பாயில்டு ரைஸாக மாற்றினால் அதன் GI 38க்கு குறைந்துவிடும். அதாவது ஒரே தானியத்தை வித்தியாசமாக பதப்படுத்தும் போது அதன் சர்க்கரைத்தன்மை மாறுகிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சித்தா வைத்தியம் என்ன சொல்கிறது? சித்தா படி சர்க்கரை நோய், அதாவது மதுமேகம் என்பது கப மற்றும் பித்த தோஷங்களின் அதிகரிப்பால் வருகிறது. அதிக இனிப்பு, புளிப்பு, காரமான உணவுகள் இந்த தோஷங்களை அதிகரித்து சர்க்கரை அளவை கூட்டும். எனவே பாரம்பரியமாகவும் இந்த உணவுகளை தவிர்க்க சித்தா மருத்துவம் பரிந்துரைக்கிறது. இப்போ அந்த 7 உணவுகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். உணவு 1. சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை மற்றும் இனிப்புகள். இதில் ஆச்சரியம் இல்லைதானே? ஆனால் நாம் தெரிந்தும் தெரியாமல் எங்கெல்லாம் சர்க்கரையை சேர்த்துக்கொள்கிறோம் என்று பாருங்கள். தவிர்க்க வேண்டியவை: வெள்ளை சர்க்கரை, வெல்லம் அதாவது ஜாகரி, தேன், ஹனி. இவை அனைத்தும் நேரடி சர்க்கரைகள். கேக், பேஸ்ட்ரி, பிஸ்கட், ஐஸ்கிரீம் இவற்றில் சர்க்கரை மட்டுமல்ல, டிரான்ஸ்ஃபேட் மற்றும் மைதாவும் கலந்திருக்கும். ஜாம், ஜெல்லி, சாக்லேட். ஏன் தவிர்க்க வேண்டும்? இவை அனைத்தும் அதிக GI கொண்டவை. இரத்த சர்க்கரையை உடனடியாக உயர்த்தி இன்சுலின் எதிர்ப்பை, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அதிகரிக்கும். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 2. ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் கூட ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை இருக்கிறதாம். நாம் நினைக்காத இடங்களில் கூட சர்க்கரை மறைந்திருக்கிறது. மாற்று என்ன? இனிப்பு தேவைப்பட்டால் ஸ்டீவியா அல்லது கொக்கோ பொடியை இயற்கையான இனிப்புக்கு பயன்படுத்தலாம், ஆனால் அளவோடு. வீட்டில் தயாரிக்கப்பட்ட சர்க்கரை சேர்க்காத பேரிச்சம்பழம் மற்றும் கொட்டை லட்டுகள். உணவு 2. சுத்திகரிக்கப்பட்ட மாவு மற்றும் தானியங்கள். இதுதான் நம் அன்றாட உணவின் முக்கிய பகுதி. ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஆபத்தானது. தவிர்க்க வேண்டியவை: மைதா. இதில் செய்யப்பட்ட ரோட்டி, பூரி, சப்பாத்தி, பிஸ்கட், நூடுல்ஸ், பீட்சா பேஸ். வெள்ளை அரிசி, அதாவது ஒயிட் ரைஸ், குறிப்பாக பாஸ்மதி அல்லது பொன்னி, சம்பா போன்ற ரகங்கள். கார்ன்ஃப்ளேக்ஸ் போன்ற உடனடி காலை உணவுகள். ஏன் தவிர்க்க வேண்டும்? இவை அதிக GI மற்றும் அதிக கார்போஹைட்ரேட் கொண்டவை. உடனே ஜீரணமாகி இரத்த சர்க்கரையை ஸ்பைக் ஆக்கும். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 3. உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO கூட சர்க்கரை நோயாளிகள் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்களை, அதாவது ரிஃபைனடு கார்போஹைட்ரேட்ஸை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது. மாற்று என்ன? வெள்ளை அரிசிக்கு பதில் குதிரைவாலி, வரகு, சாமை, திணை போன்ற சிறுதானியங்கள். மைதாவிற்கு பதில் முழு கோதுமை, அதாவது ஹோல் வீட் ஆட்டா அல்லது ராகி மாவு.
வெள்ளை ரொட்டிக்கு பதில் முழு தானிய ரொட்டி, அதாவது மல்டிகிரெயின் பிரெட். உணவு 3. இனிப்பு பானங்கள் மற்றும் பழச்சாறுகள். இவைதான் மிகவும் ஆபத்தானவை, ஏனென்றால் இவற்றில் உள்ள சர்க்கரை நேரடியாக இரத்தத்தில் கலக்கிறது. தவிர்க்க வேண்டியவை: கார்பனேற்றப்பட்ட பானங்கள், அதாவது கூல்ட்ரிங்க்ஸ், சோடா, பாக்கெட்டில் வரும் பழச்சாறுகள், பேக்கடு ஃப்ரூட் ஜூசஸ், ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா, காம்ப்ளான் போன்ற புரத பானங்கள், இளநீர், அதாவது டெண்டர் கோகனட் வாட்டர், இதுவும் இயற்கையான சர்க்கரை கொண்டது. ஏன் தவிர்க்க வேண்டும்? திரவ வடிவில் உள்ள சர்க்கரை மிக வேகமாக உறிஞ்சப்பட்டு இரத்த சர்க்கரையை அபாயகரமாக உயர்த்தும். WHOவின் ஆய்வின்படி இனிப்பு பானங்கள் நீரிழிவு மற்றும் இதய நோய்களுக்கு நேரடி காரணமாகும். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 4. ஒரு கேன் கோலாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை இருக்கும். அதை குடித்த 10 நிமிடத்தில் உங்கள் சுகர் அளவு உச்சத்தை தொடும். மாற்று என்ன? வெறும் தண்ணீர், எலுமிச்சை சாறு, அதாவது சர்க்கரை சேர்க்காமல், அல்லது வெந்தயம் ஊற வைத்த தண்ணீர். பழச்சாறுக்கு பதில் முழு பழத்தையே சாப்பிடுங்கள். நார்ச்சத்து சர்க்கரை உறிஞ்சப்படும் வேகத்தை குறைக்கும். உணவு 4. அதிக GI பழங்கள். பழம் நல்லதுதானே என்று கேட்கிறீர்களா? ஆமா, பழங்கள் நல்லதுதான். ஆனால் சர்க்கரை நோயாளிகள் சில பழங்களை தவிர்க்க வேண்டும். தவிர்க்க வேண்டியவை: வாழைப்பழம் மற்றும் ஆரஞ்சு, இவை மிகவும் இனிப்பான பழங்கள். மாம்பழம், திராட்சை, பப்பாளி, இவற்றில் இயற்கை சர்க்கரை, அதாவது ஃப்ருக்டோஸ் அதிகம். உலர்ந்த பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ், பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, அத்திப்பழம். ஏன் தவிர்க்க வேண்டும்? உலர்ந்த பழங்களில் நீர் நீக்கப்பட்டு சர்க்கரை அளவு குவிந்திருக்கும். எடுத்துக்காட்டாக 100 கிராம் திராட்சையில் 70 கிராம் சர்க்கரை இருக்கும். இவை அதிக GI கொண்டவை. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 5. ஏ எழுத்தில் தொடங்கும் பழங்கள். ஆப்பிள், ஆப்ரிகாட் பொதுவாக பாதுகாப்பானவை. ஆனால் வாழைப்பழம் மற்றும் ஆரஞ்சு அளவு பாதுகாப்பானவை அல்ல. மாற்று என்ன? பெர்ரி, கொய்யா, ஆப்பிள், பேரிக்காய், இவை குறைந்த GI கொண்டவை. ஒரு நாளைக்கு 75 கிராம் ஒரு சிறிய பழம் அளவுக்கு மட்டுமே. உணவு 5. மாவுச்சத்து நிறைந்த காய்கறிகள். சில காய்கறிகள் நமக்கு நல்லது என்றாலும் அவற்றில் உள்ள மாவுச்சத்து, அதாவது ஸ்டார்ச், சர்க்கரையாக மாறும். தவிர்க்க வேண்டியவை: உருளைக்கிழங்கு, குறிப்பாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மற்றும் சிப்ஸ். மரவள்ளிக்கிழங்கு, டோபிகோ அல்லது கசாவா, இதன் GI அளவு மிக அதிகம். சோளம், இனிப்பு சோளம், GI அதிகம். சக்கரவள்ளிக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, மிதமாக. ஏன் தவிர்க்க வேண்டும்? இவற்றில் அதிக அளவு கார்போஹைட்ரேட் உள்ளது. உருளைக்கிழங்கின் GI 78 வரை இருக்கும், அதாவது வெள்ளை சர்க்கரைக்கு அடுத்த நிலையில். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 6. உருளைக்கிழங்கு சிப்ஸ். இதில் மாவுச்சத்து மட்டுமல்ல, டிரான்ஸ்ஃபேட் மற்றும் அதிக உப்பும், அதாவது சோடியமும் இருக்கும். இது இரத்த அழுத்தத்தையும் பாதிக்கும். மாற்று என்ன? பச்சை காய்கறிகள், பீன்ஸ், கேரட், பீட்ரூட், முருங்கைக்காய், அதுவும் அளவோடு. கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், இவை பாதுகாப்பானவை. உணவு 6. பதப்படுத்தப்பட்ட மற்றும் பாக்கெட் உணவுகள். இவைதான் கில்லர் ஃபுட்ஸ். இவற்றில் இருக்கும் உப்பு மற்றும் டிரான்ஸ்ஃபேட் மூன்றும் அதிகம். தவிர்க்க வேண்டியவை: பாக்கெட் சிப்ஸ், நூடுல்ஸ், பதிவு செய்யப்பட்ட சூப்புகள், ஊறுகாய், பப்பட், இவற்றில் அதிக உப்பு மற்றும் எண்ணெய். டொமேட்டோ கெச்சப், சாஸ்கள், இவற்றில் மறைந்த சர்க்கரை இருக்கும். ஏன் தவிர்க்க வேண்டும்? இவை அதிக சோடியம் மற்றும் டிரான்ஸ்ஃபேட் கொண்டவை. இவை இன்சுலின் எதிர்ப்பை அதிகரித்து இரத்த அழுத்தத்தையும் உயர்த்தும். மேலும் இவற்றில் உள்ள பாதுகாப்பு பொருட்கள், அதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ், உடலில் நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும். ஏன் தவிர்க்க வேண்டும்? இவை அதிக சோடியம் மற்றும் டிரான்ஸ்ஃபேட் கொண்டவை. இவை இன்சுலின் எதிர்ப்பை அதிகரித்து இரத்த அழுத்தத்தையும் உயர்த்தும். மேலும் இவற்றில் உள்ள பாதுகாப்பு பொருட்கள், அதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ், உடலில் நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 7. உப்பு சர்க்கரை நோயாளிகளுக்கு இரட்டை ஆபத்து. அதிக உப்பு இரத்த அழுத்தத்தை உயர்த்தி சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும். சித்தா மருத்துவமும் வெள்ளை உப்பை குறைக்க பரிந்துரைக்கிறது. மாற்று என்ன? வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவுகள். உப்புக்கு பதில் இந்துப்பு அல்லது கடல் உப்பு பயன்படுத்தலாம். கெச்சப்புக்கு பதில் வீட்டில் தயாரிக்கப்பட்ட தக்காளி சட்னி, அதாவது சர்க்கரை இல்லாமல். உணவு 7.
அதிக கொழுப்பு மற்றும் பொரித்த உணவுகள். இவை உடல் பருமனை அதிகரித்து இன்சுலின் எதிர்ப்பை மோசமாக்கும். தவிர்க்க வேண்டியவை: சமோசா, வடை, பஜ்ஜி, புரோட்டா, அதிக எண்ணெயில் பொரித்தவை. முழு கொழுப்புள்ள பால் பொருட்கள்: முழு பால், பன்னீர், மலாய் கிரீம், ஐஸ்கிரீம். வெண்ணெய், நெய் அளவுக்கு அதிகமாக. ஏன் தவிர்க்க வேண்டும்? டிரான்ஸ் ஃபேட் மற்றும் சேச்சுரேட்டட் ஃபேட் இன்சுலின் எதிர்ப்பை அதிகரிக்கும். WHO-வின் படி மொத்த கேலரியில் 10க்கும் அதிகமாக சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 8: நெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் ஆரோக்கியமானவைதான், ஆனால் சர்க்கரை நோயாளிகள் இவற்றை மிக குறைந்த அளவில் பயன்படுத்த வேண்டும். அதிக நெய் உடல் பருமனை அதிகரித்து சர்க்கரை கட்டுப்பாட்டை கடினமாக்கும். மாற்று என்ன? ஆலிவ் எண்ணெய், நல்லெண்ணெய் குறைந்த அளவில். உணவை வேக வைத்து வறுக்காமல் அல்லது சுட்டு சாப்பிடுங்கள். பாலுக்கு பதில் மோர் அல்லது குறைந்த கொழுப்புள்ள பால், அதாவது ஸ்கிம்டு மில்க். இப்போ கடையில் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றது என்று எழுதி வைத்திருக்கும் பொருட்கள் பற்றி ஒரு முக்கியமான எச்சரிக்கை. ஜாக்கிரதை, சர்க்கரை இல்லை, சுகர் ஃப்ரீ என்றால் அதில் கார்போஹைட்ரேட் இல்லை என்று அர்த்தமில்லை. அதில் மைதா, எண்ணெய் மற்றும் செயற்கை இனிப்புகள், அதாவது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் இருக்கலாம். இவை உங்கள் சுகரை மறைமுகமாக உயர்த்தும். உதாரணத்திற்கு, சர்க்கரை இல்லாத பிஸ்கட், அதில் மைதா இருக்கும். மைதா உடனே சர்க்கரையாக மாற்றிவிடும். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 9: ஆஸ்பர்டம், அதாவது சுக்ரோஸ் போன்ற செயற்கை இனிப்புகள் இன்சுலின் பதிலை பாதித்து நீண்ட காலத்தில் இன்சுலின் எதிர்ப்பை அதிகரிக்கும் என்று ஆய்வுகள் சொல்கின்றன. என்ன செய்வது? சர்க்கரை இல்லை என்ற லேபிளை மட்டும் நம்பாதீர்கள். பொருட்கள் பட்டியலை, அதாவது இன்கிரீடியன்ட்ஸ் லிஸ்டை படியுங்கள். அதில் மைதா, சர்க்கரை, குளுக்கோஸ், ஃப்ருக்டோஸ், மால்டோஸ் போன்ற வார்த்தைகள் இருந்தால் தவிர்க்கவும். இன்று நாம் பார்த்த 7 உணவுகள். முதலாவது, சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை மற்றும் இனிப்புகள், கேக், ஐஸ்கிரீம், வெல்லம். இரண்டாவது, சுத்திகரிக்கப்பட்ட மாவு மற்றும் தானியங்கள், மைதா, வெள்ளை சாதம். மூன்றாவது, இனிப்பு பானங்கள் மற்றும் பழச்சாறுகள், கோலா, ஹார்லிக்ஸ், இளநீர். நான்காவது, அதிக GI பழங்கள், வாழைப்பழம், மாம்பழம், உலர்ந்த பழங்கள். ஐந்தாவது, மாவுச்சத்து காய்கறிகள், உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு. ஆறாவது, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சிப்ஸ், ஊறுகாய், கெச்சப். ஏழாவது, அதிக கொழுப்பு மற்றும் பொரித்த உணவுகள், சமோசா, அதிக நெய். இதற்கு மாற்றாக என்ன சாப்பிடலாம்? சிறுதானியங்கள், குதிரைவாலி, வரகு, சாமை, பச்சை காய்கறிகள் அல்லது கீரைகள். குறைந்த GI பழங்கள், ஆப்பிள், கோவா, பீர், பெர்ரிஸ். குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்கள் அல்லது மோர், வீட்டில் தயாரித்த உணவுகள். இந்த வீடியோ தகவல்கள் பொதுவானவை. ஒவ்வொரு சர்க்கரை நோயாளியின் உடல்நிலையும் வித்தியாசமானது. உங்கள் உணவு முறையில் மாற்றம் செய்வதற்கு முன் உங்கள் மருத்துவர் அல்லது டயட்டீஷியனின் ஆலோசனை கட்டாயம் பெறவும். இந்த வீடியோவை சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட அல்லது அதற்கான ஆபத்தில் உள்ள அனைத்து நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சரியான தகவல் ஒரு வாழ்க்கையை காப்பாற்றும். இன்னும் பல நோய் குறியீடுகளுக்கான உணவுப் பொருட்கள், இயற்கை வைத்தியங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தவும். அடுத்த வீடியோவில் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டிய 3 உணவுகள், சுகர் கட்டுப்பாடு. அதுவரை உணவே மருந்து. சர்க்கரை நோயை மருந்துகளால் மட்டுமல்ல, சரியான உணவு தேர்வுகளாலும் வெல்லலாம். இன்றே உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கே. வணக்கம்.